ஏடிஎம்ல என்ன மாதிரி குறைபாடுகள், என்ன மாதிரியான குறைபாடுகள்? இல்லை, ஏடிஎம்மில் அவங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாங்க, அதை நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ அந்த ஏடிஎம் சென்டரை மட்டும் நம்ம இப்போ எல்லோரும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் வந்து நம்ம அறிவுறுத்தல் வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வந்து ஈஸியான முறையில் வந்து அவங்க கட் பண்ணுற மாதிரி இவங்க எங்களுக்கு அக்யூஸ்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி வந்து ஒரு ஈஸியான வழியில் வந்து அவங்களால வந்து அதை கட் பண்ண முடிஞ்சிருது. ஸோ அது நம்ம இப்போ கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்ல போகிறோம். இல்லை, நம்ம கேஸில் வந்து ரிமாண்ட் பண்ணிடுறோம். ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கேரளா போலீஸ் அவங்களோட கேஸில் வந்து கஸ்டடி எடுக்கிறது அது அவங்களோட இதை பொறுத்து தான் நம்ம இது இதில் 2 குற்றவாளிகள் வந்து டெல்லியிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. 3 குற்றவாளிகள் வந்து காரில் வந்தாங்க. 2 குற்றவாளிகள் வந்து கண்டெய்னரில் வந்திருக்காங்க. வந்து இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருச்சூர் போகிறாங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சென்னையில் வந்து அசம்பிள் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து அவங்க திருச்சூர் நோக்கி போகிறாங்க. இல்லை, அங்கேருந்து அவங்க காரில் ப்ளஸ் கண்டெய்னரில் போகிறாங்க. No, as of now, we seized only the sickle hook. Whatever they used for the offense, we have seized only the hook. They don't have any guns or any other? No, it's not a type of guns. They were trained for any attack or? Yeah, definitely. They attacked. That's why the inspector for self-defense. Did you get any point why they shoot for this crime? No, their aim is in the highway, whatever the ATMs they are seeing, if it is vulnerable, then they are attacking. They were choosing or using the Google Maps for taking the ATMs. Yes, they are checking Google Maps, everything is available. So even if you can check it, they will show where the nearest ATM and everything it will show. But after seeing that location of the ATM, then they are seeing the vulnerability, then they are attacking. இல்லை, 67 லட்ச ரூபாய் பணம் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இப்போ கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நபருக்கு வந்து மகாராஷ்டிராவில் வழக்கு இருக்குது, ஒரு நபருக்கு வந்து மத்திய பிரதேசில் வழக்கு இருக்குது, ஒரு நபருக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரியிலே கூட வந்து வழக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கும் ஒரு மாநிலத்தில் எக்ஸ்ட்ரா இதாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரே இதை நம்ம சொல்ல முடியாது, ஒருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. இல்லை, நான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருக்கோம். எங்கே ஆரம்பித்தது, எங்கெல்லாம் நம்ம வந்து துரத்தணும், எந்த இடத்துல ஃபைனலாக வந்து நம்ம கேப்சர் பண்ணோம், எல்லாமே உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து. இல்லை, இவங்க கேங் அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஆர் ஃப்ரம் மெவாட் ஏரியா. மெவாட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹரியானா அண்ட் ராஜஸ்தானோட பார்டரில் இருக்க ஒரு ஏரியா. அங்கே 2-3 மாவட்டங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து 2-3 மாவட்டங்களை சேர்ந்தவங்க. தேங்க்யூ. இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. நம்ம அன்றைக்கி வெஹிக்கிள் செக் பண்ணும்போது நம்ம பர்டிகுலராக சில நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் ஒரு சில கண்டெய்னர்ஸை நம்ம நிறுத்தி செக் பண்ணுறோம். அப்படி தான் வந்து நமக்கு இவங்க கிடைக்கிறாங்க. அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். இப்போ அவங்க நம்ம எங்கே அக்கரன்ஸ் ஆகுதோ அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அந்த தகவலின் அடிப்படையில் இப்போ நம்ம 2 வீலரை செக் பண்ணுறதா, 4 வீலரை செக் பண்ணுறதா, இல்லை கண்டெய்னரை செக் பண்ணுறதா அப்படிங்கிறது அந்தந்த கேஸோட ஸ்பெசிஃபிக் நேச்சரை பொறுத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அது ஜென்ரலைஸ் வந்து பண்ண முடியாது. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியலைங்க. எவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் இங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறேன். இல்லை, நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணாங்க. நாமக்கல் மாவட்ட போலீஸ் மட்டும்தான். இல்லை, கேரளா நமக்கு வந்து நேற்று காலையில் வந்து நமக்கு கேரளா போலீஸ்லேருந்து தகவல் வருது. இந்த மாதிரி வந்து எங்கள் திருச்சூரில் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்தது. அஃபென்ஸ் முடிச்சுட்டு இந்த வெஹிக்கிளில் வந்து கிரிட்டா, ஒயிட் கலர் கிரிட்டா வண்டி வருது. மேபி இந்த கேங்காக இருக்கும். இவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. அந்த தகவலின் வந்து அடிப்படையில் நம்ம வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் பாஸ் பண்ணுறோம்.